வணக்கம். பாரதி ராஜா மறைவிற்கு ஏராளமான திரைப்பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். இல்லத்தில் காலை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்று இருக்கிறார் மற்றும் சரத்குமார், ராதிகா, நிரோஷா உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் சென்றிருக்கிறார்கள். தற்போது தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தனது எக்ஸ் தளத்தில் இரங்கல் பதிவிட்டிருக்கிறார். அன்பின் அப்பா மறைந்து விட்டார் என்பதை ஏற்க மனம் மறுக்கிறது. சினிமாவில் தன் தொடக்க காலத்திலிருந்து ஒவ்வொரு தடைக்கற்களையும் உடைத்து சாதனைகளாக மாற்றிக்கொண்ட மாமனிதர் எந்த சூழ்நிலையிலும் இருந்து பீனிக்ஸ் பறவை போல் மீண்டெழுவார். இப்பொழுது இவ்வுடல் நிலையின் இயலாமை முறியடித்து நீண்ட வாழ்வார் என நினைக்கிறேன். என் மனம் சிதற சிறகடித்து பறந்து விட்டீர்களே அப்பா. எத்தனை உயரம் தொட்டவர்களே இருந்தும் எனக்கான ஒரு தனி சிறப்பு, தனி தோளுமை தன் கிரீடம் தொலைந்து அன்பான பழகினீர்களே, உயிராக இருந்தீர்களே, இப்படி கடந்து போவீர்களே என்று எண்ணி பார்க்கவே இல்லை. முதுமை வென்ற இளைஞர்களாக உங்களை கண்டுகளித்திருக்கிறேன், கிண்டலும் செய்திருக்கிறீர்கள். அதற்கு போடா, நான் உங்களை எல்லாரும் விட இளைஞன் என பதில் கமெண்ட் அடித்து விட்டு போவீர்களே. இனி அந்த இளைஞனை எங்கே காண்பேன்? எப்போதும் இயக்கும் கனவு உங்களை விட்டு போனதில்லை. மருத்துவமனையிலிருந்தும் பல செய்வதை பேசிக் கொண்டிருப்பார்கள். தமிழ் சினிமாவின் பொக்கிஷத்தை இன்று காலம் திருடி விட்டான். நேசத்தின் மனிதனை எடுத்து கொண்டு விட்டான். மோதிரம் கை விரலை அழைத்து கொண்டு விட்டான். துயரமிக்கிறது. தமிழ் சினிமாவின் பெருங்காவியம் இப்போது இல்லை. ஆனால் அவர் செய்த காவியங்கள் காலத்தால் அழியாதவை என தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி உருக்கமான பதிவிட்டிருக்கிறார். அதே போல் நடிகை குஷ்புவும் இரங்கல் தெரிவித்திருந்தார். அவருடைய மறைவு ரொம்ப ஏற்க முடியாத ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய புகழ்பெற்ற மாற்றுப்பாதை இயக்குனர் ஐயா பாரதி ராஜா அவர்கள் நம்முடன் இனி இல்லை என்பது அறிந்து நெஞ்சம் கலங்கி நிற்கிறேன். அவரது மறைவு தமிழ் சினிமாவிற்கு பேரிழப்பாகும் ஒரு கருமேகம் சூழ்ந்தது போல் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது திரைப்படங்கள் என்றும் தமிழ் சினிமாவின் மயிர்கற்கள். அவை நான் இனி வரும் காலங்களில் திரைப்பட கலையின் உண்மையான பாடசாலைகளாக விளங்கும். ஒவ்வொரு சினிமா ரசிகனுக்கும் ஒரு மாபெரும் பாரம்பரியத்தை அவர் விட்டு சென்றுள்ளார். நான் 2 சடை பின்னி கொண்டு நடிப்பது போல் ஒரு படம் பண்ணலாம் என்று அவர் என்னிடம் எப்போதும் கூறுவார். அது இனி நிறைவேறாத ஒரு கனவாக எஞ்சியிருக்கும். உங்களை மிகவும் தவறி விடுத்தேன் ஐயா. உங்கள் ஆன்மா சாந்தியடைய ஓம் என்று இயக்குனர் பாரதி ராஜா மறைவுக்கு நடிகை குஷ்பு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இப்படி பல திரைப்பிரபலங்கள், ரேவதி, நடிகை ரோகிணி, அவர் மோதிரம் கைப்பட்டு தமிழ் சினிமாவிலும் தென்னிந்திய சினிமாவிலும் வளம் வந்த நடிகைகள் தங்கள் இரங்கல் பதிவுகளை பதிவிட்டு வருகிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.